தேர்தல் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளில் குழந்தைகளை அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி பெற்றோர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருப்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வெப்ப நேரத்தில் குழந்தைகள் வெளியே செல்வதையும் நீர்நிலைகளுக்கு அனுப்புவதையும் தவிர்க்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் மற்றும் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாட்களில் குழந்தைகளை அருகில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்தில் குழந்தைகள் சட்டவிரோதமான முறையில் தூண்டப்பட்டு இருப்பதால் மே 4இல் கவனமாக இருக்க வேண்டும் என அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்த தேர்தல் தேர்வு முடிவு அமையவில்லை எனில் தவறான முடிவுகளை கையாளும் மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதுபோன்ற மனநிலையில் குழந்தைகள் இருந்தால் அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நமது கடமை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பெற்றோர்களுக்கு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் தேர்தல் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளில் குழந்தைகளை அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வெப்ப நேரத்தில் குழந்தைகள் வெளியே செல்வதையும் நீர்நிலைகளுக்கு அனுப்புவதையும் தவிர்க்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் களத்தில் குழந்தைகள் சட்டவிரோதமான முறையில் தூண்டப்பட்டிருப்பதால் மே 4இல் கவனமாக இருக்க வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்த தேர்தல் மற்றும் தேர்வு முடிவு அமையவில்லை எனில் தவறான முடிவுகளை கையாளும் மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அதுபோன்ற மனநிலையில் குழந்தைகள் இருந்தால் அவர்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நமது கடமை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.